மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் 2026 மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே நம்முடைய மின்னம்பலம் மீடியா சார்பாக தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருந்தோம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கிறது. தற்போது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட இருக்கின்றோம். இது எந்த அடிப்படையில அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக 234 தொகுதிகள், ஒவ்வொரு தொகுதியிலும் 200 வாக்காளர்கள் வீதம் சுமார் 46,800 பேரிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. ஆண் பெண் வாக்காளர்கள், வயது வாரியாக, குறிப்பாக முதன்முறை வாக்காளர்கள் என்ற அடிப்படையில் இந்த கருத்துக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றது. கடந்த காலங்கள்ல மின்னம்பலம் மீடியா எடுத்த அந்த சர்வேயின் அனுபவத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட பூத்துகள்ல இந்த கருத்து கணிப்பு வாக்கை செலுத்திவிட்டு வந்த வாக்காளர்களிடம் கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் என்னவாக இருக்கிறது, யாருக்கு வெற்றி வாய்ப்பு, உங்க தொகுதி எம்எல்ஏ யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் போன்ற பல விஷயங்களை நம்ம பார்க்க போகின்றோம். அந்த வகையில வடக்கு மண்டலம் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட தொகுதிகளின் வெற்றி நிலவரம் என்ன என்பதை பார்க்கலாம். அரக்கோணம் தனி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் விசிகவின் எழில் கரோலின் அவர்கள், அதிமுகவின் சு ரவி அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் வி காந்திராஜ் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் ராஜ்குமார் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால், அரக்கோணம் தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் விசிக 35%, அதிமுக 38%, தமிழக வெற்றி கழகம் 20%, நாம் தமிழர் கட்சி 7% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் அதிமுக முன்னிலை வகிக்கிறது. 2வது இடத்தில் திமுக இருக்கிறது. சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் காங்கிரசின் AM முனிரத்தினம் அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார். அதிமுக கூட்டணியில் பாமகவின் க சரவணன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் டாக்டர் ஜி கபில் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் அசோக்குமார் மகிழன் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால், சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் 40%, பாமக 34%, தமிழக வெற்றி கழகம் 20%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் முன்னிலை வகிக்கிறது. காட்பாடி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் அமைச்சர் துரைமுருகன் அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். திமுகவின் மூத்த அரசியல்வாதியாகவும் இருக்கிறார். அதிமுகவின் ராமு அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் டாக்டர் எம் சுதாகர் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் திருக்குமரன் அவர்கள் வேட்பாளர்களாக இந்த தொகுதியில் இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால், காட்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக 39%, அதிமுக 37%, தமிழக வெற்றி கழகம் 14%, நாம் தமிழர் கட்சி 7% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியில் திமுக முன்னிலை வகிக்கிறது. 2வது இடத்தில் அதிமுக இருக்கிறது. ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள், அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரசின் VM கார்த்திகேயன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் தாகிரா அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் தாரிகா சல்மான் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால், ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக 31%, தமிழ் மாநில காங்கிரஸ் 31%, தமிழக வெற்றி கழகம் 20%, நாம் தமிழர் கட்சி 7% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் முதலிடத்திற்கு ஒரு நெருக்கமான போட்டி நிலவுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். திமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் 2 கட்சிகளுமே ஒரு சமபலத்தோடு இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஆற்காடு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் JL ஈஸ்வரப்பன் அவர்கள், இவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். அதிமுகவின் SM சுகுமார் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் மோகன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் அர்ச்சனா அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால், ஆற்காடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக 36%, அதிமுக 39%, தமிழக வெற்றி கழகம் 17%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. இதில் அதிமுக முன்னிலை வகிக்கிறது.
வேலூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் கார்த்திகேயன் அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார். அதிமுகவின் SRK அப்பு அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் MM வினோத் கண்ணன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சோனியா அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் வேலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 39%, அதிமுக 37%, தமிழக வெற்றி கழகம் 18%, நாம் தமிழர் கட்சி 4% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியில் திமுக முன்னிலை வகிக்கிறது. இரண்டாவது இடத்தில் அதிமுக இருக்கிறது. அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் AP நந்தகுமார் அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார். அதிமுகவின் வேலழகன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் வேல்முருகன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் ரவிக்குமார் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 40%, அதிமுக 36%, தமிழக வெற்றி கழகம் 16%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. இந்த அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில் திமுக முன்னிலை வகிக்கிறது. KV குப்பம் தனி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் டாக்டர் ராஜேஸ்வரி மோகன் காந்தி அவர்கள், அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் கட்சியின் ஜெகன்மூர்த்தி அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் தென்றல்குமார் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் கலையேந்திரி அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கின்றனர். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் KV குப்பம் தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 35%, புரட்சி பாரத கட்சி 39%, தமிழக வெற்றி கழகம் 18%, நாம் தமிழர் கட்சி 5% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் புரட்சி பாரதம் கட்சி முன்னிலை வகிக்கிறது. குடியாத்தம் தனி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் தேமுதிகவின் KB பிரதாப் அவர்கள், அதிமுகவின் ஃபரிதா புருஷோத்தமன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் K சிந்து அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் இமலன் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் குடியாத்தம் தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் தேமுதிக 41%, அதிமுக 38%, தமிழக வெற்றி கழகம் 12%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் தேமுதிக முன்னிலை வகிக்கிறது. வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் SSP சையது ஃபாரூக் அவர்கள், அதிமுகவின் செந்தில்குமார் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் சையத் ஃபுர்கானுதீன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் முருகேசன் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கின்றனர். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி 42%, அதிமுக 37%, தமிழக வெற்றி கழகம் 14%, நாம் தமிழர் கட்சி 4% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி முன்னிலை வகிக்கிறது. ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் வில்வநாதன் அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். அதிமுகவின் வெங்கடேசன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் இம்தியாஸ் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் அப்சியா தௌஃபிக் ஃபிக்ரத் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 41%, அதிமுக 35%, தமிழக வெற்றி கழகம் 17%, நாம் தமிழர் கட்சி 4% என வந்திருக்கிறது. இந்த ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக முன்னிலை வகிக்கிறது. ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களை பார்த்தோமானால் திமுகவின் கவிதா தண்டபாணி அவர்கள், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் முனிசாமி அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சசிரேகா அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி பார்த்தோமானால் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 37%, அதிமுக 42%, தமிழக வெற்றி கழகம் 12%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. இந்த ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக முன்னிலை வகிக்கிறது. திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் நல்லதம்பி அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். அதிமுக கூட்டணியில் அமமுகவின் ஞானசேகரன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் டாக்டர் திருப்பதி அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் ஆறுமுகம் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள்.
நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 36%, அமமுக 32%, தமிழக வெற்றிக் கழகம் 26%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியில் திமுக முன்னிலை வகிக்கிறது. ஊத்தங்கரை தனி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் காங்கிரசின் குப்புசாமி அவர்கள், அதிமுகவின் TM தமிழ்ச்செல்வம் அவர்கள், அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் N இளையராஜா அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் மேகலா அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் ஊத்தங்கரை தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் 38%, அதிமுக 35%, தமிழக வெற்றிக் கழகம் 19%, நாம் தமிழர் கட்சி 7% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி முன்னிலை வகிக்கிறது. பர்கூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் மதியழகன் அவர்கள், அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார். அதிமுகவின் EC கோவிந்தராஜன் அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் முரளிதரன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் கவின் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் பர்கூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 40%, அதிமுக 34%, தமிழக வெற்றிக் கழகம் 19%, நாம் தமிழர் கட்சி 7% என வந்திருக்கிறது. இந்த பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக முன்னிலை வகிக்கிறது. கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் காங்கிரசின் செல்லக்குமார் அவர்கள், அதிமுகவின் அசோக்குமார் அவர்கள், அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் P முகுந்தன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சுகந்தி பார்த்திபன் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் 35%, அதிமுக 38%, தமிழக வெற்றிக் கழகம் 18%, நாம் தமிழர் கட்சி 8% என வந்திருக்கிறது. இந்த கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக முன்னிலை வகிக்கிறது. 2வது இடத்தில் காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் PS ஸ்ரீனிவாசன் அவர்கள், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் SR சம்பங்கி அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் நாகராஜ் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 35%, அதிமுக 39%, தமிழக வெற்றிக் கழகம் 18%, நாம் தமிழர் கட்சி 8% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியில் அதிமுக முன்னிலை வகிக்கிறது. ஒசூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் SA சத்யா அவர்கள், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் P பாலகிருஷ்ண ரெட்டி, தமிழக வெற்றிக் கழகத்தின் வேந்தர் கர்சன் என்ற வடிவேலு, நாம் தமிழர் கட்சியின் ஸ்டாலின் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் ஒசூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 34%, அதிமுக 37%, தமிழக வெற்றிக் கழகம் 18%, நாம் தமிழர் கட்சி 7% என வந்திருக்கிறது. இந்த ஒசூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக முன்னிலை வகிக்கிறது. தளி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் CPI கட்சியின் ராமச்சந்திரன் அவர்கள், அவர்தான் தற்போதைய எம்எல்ஏவாகவும் இருக்கிறார். அதிமுக கூட்டணியில் பாஜகவின் டாக்டர் நாகேஷ் குமார் அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் G சுரேஷ் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் நரசிம்மன் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் தளி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் CPI 40%, பாஜக 36%, தமிழக வெற்றிக் கழகம் 15%, நாம் தமிழர் கட்சி 5% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியில் CPI கட்சி முன்னிலை வகிக்கிறது. பாஜக 2ஆம் இடத்தில் இருக்கிறது. பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் முன்னாள் மக்களவை உறுப்பினர் டாக்டர் TNB செந்தில்குமார் அவர்கள், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் கோபி அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் பூபதி அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 38%, அதிமுக 40%, தமிழக வெற்றிக் கழகம் 16%, நாம் தமிழர் கட்சி 4% என வந்திருக்கிறது. இந்த பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக முன்னிலை வகிக்கிறது. திமுக 2வது இடத்தில் இருக்கிறது. இங்கு நெருக்கமான போட்டியே நிலவுகிறது.
பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் காங்கிரசின் GKM தமிழ்குமரன் அவர்கள், அதிமுக கூட்டணியில் பாமகவின் வே செல்வம் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் C கஜேந்திரன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் பழனியம்மாள் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால், பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் 37%, பாமக 39%, தமிழக வெற்றி கழகம் 18%, நாம் தமிழர் கட்சி 5% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியில் பாமக முன்னிலை வகிக்கிறது, காங்கிரஸ் 2வது இடத்தில் இருக்கிறது. இந்த தொகுதியில் நெருக்கமான போட்டி நிலவுகிறது. தருமபுரி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் தேமுதிகவின் V இளங்கோவன் அவர்கள், அதிமுக கூட்டணியில் பாமகவின் சௌமியா அன்புமணி அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் M சிவன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சாந்தலட்சுமி அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால், தருமபுரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் தேமுதிக 38%, பாமக 41%, தமிழக வெற்றி கழகம் 15%, நாம் தமிழர் கட்சி 4% என வந்திருக்கிறது. இந்த தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் பாமக முன்னிலை வகிக்கிறது, தேமுதிக 2வது இடத்தில் இருக்கிறது. பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் முன்னாள் அமைச்சர் முனைவர் பே பழனியப்பன் அவர்கள், அதிமுகவின் மரகதம் வெற்றிவேல் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் எஸ் திலகவதி அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் அர்ச்சனா தமிழ் அருவி அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால், பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 40%, அதிமுக 36%, தமிழக வெற்றி கழகம் 14%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. இந்த தொகுதியில் திமுக முன்னிலை வகிக்கிறது. அரூர் தனி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் சண்முகம் அவர்கள், அதிமுகவின் V சம்பத்குமார் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் K ராகேஷ் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் அனிதா அண்ணாதுரை அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால், அரூர் தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 41%, அதிமுக 36%, தமிழக வெற்றி கழகம் 16%, நாம் தமிழர் கட்சி 5% என வந்திருக்கிறது. இந்த அரூர் தனி சட்டமன்ற தொகுதியில் திமுக முன்னிலை வகிக்கிறது. செங்கம் தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் வேட்பாளர்களாக திமுகவின் மூப்பே கிரி அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார். அதிமுகவின் TS வேலு அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் K பாரதிதாசன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் J சோபா அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால், செங்கம் தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 35%, அதிமுக 37%, தமிழக வெற்றி கழகம் 21%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. இந்த செங்கம் தனி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக முன்னிலை வகிக்கிறது, திமுக 2வது இடத்தில் இருக்கிறது. திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள், அதிமுக கூட்டணியில் பாஜகவின் C ஏழுமலை அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் அருள் ஆறுமுகம் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் விக்னேஷ் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவை பார்க்கும் பொழுது, திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 42%, பாஜக 33%, தமிழக வெற்றி கழகம் 18%, நாம் தமிழர் கட்சி 5% என வந்திருக்கிறது. இந்த திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக முன்னிலை வகிக்கிறது. கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் முன்னாள் அமைச்சர், தற்போதைய துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி அவர்கள், அதிமுகவின் S ராமச்சந்திரன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் D ராஜா அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் V லோகநாதன் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்க்கலாம். கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 40%, அதிமுக 34%, தமிழக வெற்றி கழகம் 19%, நாம் தமிழர் கட்சி 5% என வந்திருக்கிறது. இதில் திமுக முன்னிலை வகிக்கிறது. கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் பேசோதி சரவணன் அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் P ஏழுமலை அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சீதா அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால்,
கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 38%, அதிமுக 40%, தமிழக வெற்றிக் கழகம் 15%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. இந்த கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் அதிமுக முன்னிலை வகிக்கிறது, திமுக 2வது இடத்தில் இருக்கிறது. இருந்தாலும் நெருக்கமான போட்டியே இங்கு நிலவுகிறது. போலூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் தேமுதிகவின் TP சரவணன் அவர்கள், அதிமுக கூட்டணியில் பாமகவின் CR பாஸ்கரன் அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் R அபிஷேக் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் உமாதேவி பிரகாஷ் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் போலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் தேமுதிக 40%, பாமக 34%, தமிழக வெற்றிக் கழகம் 21%, நாம் தமிழர் கட்சி 5% என வந்திருக்கிறது. இந்த போலூர் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக முன்னிலை வகிக்கிறது. ஆரணி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் மகாலட்சுமி கோவர்த்தனன் அவர்கள், அதிமுகவின் L ஜெயசுதா அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் V வெங்கடேஷ்குமார் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் தவமணி ரமேஷ் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் ஆரணி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 38%, அதிமுக 37%, தமிழக வெற்றிக் கழகம் 19%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. ஆக இந்த தொகுதியில் திமுக முன்னிலை வகிக்கிறது, அதிமுக 2வது இடத்தில் இருந்தாலும் இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் நெருக்கமான போட்டியே நிலவுகிறது என்று சொல்லலாம். செய்யாறு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் O ஜோதி அவர்கள், அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார். அதிமுகவின் முக்கூர் N சுப்பிரமணியன் அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் தோசி K மோகன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் மு தமிழ்ச்செல்வன் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் செய்யாறு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 36%, அதிமுக 33%, தமிழக வெற்றிக் கழகம் 23%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. இந்த செய்யாறு சட்டமன்ற தொகுதியில் திமுக முன்னிலை வகிக்கிறது. வந்தவாசி தனி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் S அம்பேத்குமார் அவர்கள், அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார். அதிமுகவின் P ராணி அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் M உதயகுமார் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் கணேஷ் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் வந்தவாசி தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 33%, அதிமுக 38%, தமிழக வெற்றிக் கழகம் 21%, நாம் தமிழர் கட்சி 5% என வந்திருக்கிறது. இந்த வந்தவாசி தனி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக முன்னிலை வகிக்கிறது. செஞ்சி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவில் முன்னாள் அமைச்சர் மஸ்தான் அவர்கள், அதிமுக கூட்டணியில் பாமகவின் கணேஷ்குமார் அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் B சந்திரசேகரன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் A கிருஷ்ணன் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் செஞ்சி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 40%, பாமக 35%, தமிழக வெற்றிக் கழகம் 19%, நாம் தமிழர் கட்சி 5% என வந்திருக்கிறது. இந்த செஞ்சி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக முன்னிலை வகிக்கிறது. மயிலம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் தேமுதிகவின் L வெங்கடேசன் அவர்கள், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் A விஜய் நிரஞ்சன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் விஜய் விக்ரம் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவை பார்க்கும் பொழுது மயிலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் தேமுதிக 34%, அதிமுக 39%, தமிழக வெற்றிக் கழகம் 18%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. ஆக மயிலம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக முன்னிலை வகிக்கிறது. திண்டிவனம் தனி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் விசிகவின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள், அதிமுகவின் P அர்ஜுனன் அவர்கள், அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் S சக்திவேல் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் பேச்சுமுத்து அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள்.
நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் திண்டிவனம் தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் பிசிக 36%, அதிமுக 39%, தமிழக வெற்றி கழகம் 17%, நாம் தமிழர் கட்சி 5% என வந்திருக்கிறது. ஆக இந்த திண்டிவனம் தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் அதிமுக முன்னிலை வகிக்கிறது. வானூர் தனி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் கௌதம் திராவிடமணி அவர்கள், அதிமுகவின் பி முருகன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் ஜி.பி. சுரேஷ் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் ப. கரிகாலன் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் வானூர் தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 38%, அதிமுக 40%, தமிழக வெற்றி கழகம் 18%, நாம் தமிழர் கட்சி 4% என வந்திருக்கிறது. ஆக இந்த வானூர் தனி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக முன்னிலை வகிக்கிறது. 2வது இடத்தில் திமுக இருக்கிறது. இருந்தாலும் இந்த தொகுதியில் நெருக்கமான போட்டியே நிலவுகிறது. விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் டாக்டர் ரா லட்சுமணன் அவர்கள், அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார். அதிமுகவின் கே. விஜயா அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் என். மோகன்ராஜ் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் அபிநயா பொன்னிவளவன் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கின்றனர். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 41%, அதிமுக 37%, தமிழக வெற்றி கழகம் 18%, நாம் தமிழர் கட்சி 4% என வந்திருக்கிறது. விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக முன்னிலை வகிக்கிறது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் அன்னியூர் சிவா அவர்கள், இவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார். அதிமுக கூட்டணியில் பாமகவின் சி. சிவகுமார் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் ஏ. விஜய் வடிவேல் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் சுபா சந்திரசேகரன் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கின்றனர். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவை பார்க்கும் பொழுது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 40%, பாமக 35%, தமிழக வெற்றி கழகம் 18%, நாம் தமிழர் கட்சி 4% என வந்திருக்கிறது. ஆக விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக முன்னிலை வகிக்கிறது. திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக திமுகவின் முன்னாள் மக்களவை உறுப்பினர் டாக்டர் பொன் கௌதம சிகாமணி அவர்கள், அதிமுகவின் எஸ். பழனிசாமி அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் ஆர். பரணி பாலாஜி அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் ஹேமராஜன் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 41%, அதிமுக 35%, தமிழக வெற்றி கழகம் 19%, நாம் தமிழர் கட்சி 5% என வந்திருக்கிறது. ஆக இந்த தொகுதியில் திமுக முன்னிலை வகிக்கிறது. உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் ஜி.ஆர். வசந்தவேல் அவர்கள், அதிமுகவின் ரா. குமரகுரு அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் எம். சுதாகர் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் லோகேஸ்வரி அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 37%, அதிமுக 36%, தமிழக வெற்றி கழகம் 15%, நாம் தமிழர் கட்சி 4% என வந்திருக்கிறது. ஆக இந்த உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக முன்னிலை வகிக்கிறது. 2வது இடத்தில் அதிமுக இருக்கிறது. இருந்தாலும் இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் நெருக்கமான போட்டியே நிலவுகிறது. ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுகவின் வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள், அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார். அதிமுக கூட்டணியில் பாமகவின் ஆ. செழியன் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் அசோக்குமார் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் ராதிகா அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 41%, பாமக 35%, தமிழக வெற்றி கழகம் 15%, நாம் தமிழர் கட்சி 5% என வந்திருக்கிறது. இந்த ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் திமுக முன்னிலையில் இருக்கிறது. சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் வேட்பாளர்களாக திமுகவின் தா. உதயசூரியன் அவர்கள், அவர்தான் தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறார். அதிமுகவின் ஆர். ராகேஷ் அவர்கள்,
தமிழக வெற்றிக் கழகத்தின் ஜெகதீசன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் ரமேஷ் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவை பார்த்தோமானால், சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக 42%, அதிமுக 38%, தமிழக வெற்றிக் கழகம் 12%, நாம் தமிழர் கட்சி 5% என வந்திருக்கிறது. ஆக இந்த சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக முன்னிலையில் இருக்கிறது. கள்ளக்குறிச்சி தனி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணியில் விசிகவின் மாலதி அவர்கள், அதிமுகவின் எஸ் ராஜீவ்காந்தி அவர்கள், தமிழக வெற்றிக் கழகத்தின் அருள் விக்னேஷ் அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் நாகம்மாள் அவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மின்னம்பலம் மீடியாவின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் முடிவுகளை பார்த்தோமானால், கள்ளக்குறிச்சி தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் விசிக 36%, அதிமுக 39%, தமிழக வெற்றிக் கழகம் 16%, நாம் தமிழர் கட்சி 6% என வந்திருக்கிறது. ஆக இந்த கள்ளக்குறிச்சி தனி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக முன்னிலையில் இருக்கிறது. வடக்கு மண்டலம் 43 தொகுதிகளை உள்ளடக்கியது. இதில் திமுக 25 இடங்களில் முன்னிலை, அதிமுக 17 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகமும் நாம் தமிழர் கட்சியும் வடக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட இந்த 43 தொகுதிகளையும் பின்னடைவைத்தான் சந்தித்திருக்கிறது. மின்னம்பலம் மீடியா சார்பாக எடுத்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை நாம் பார்த்தோம். மே 4ஆம் தேதி மக்களின் தீர்ப்பு என்ன என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.